இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. மத்திய ஆசியாவின் ஒரு சின்ன நாடுதான் அஜர்பைஜான். முன்பு இருந்த சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த நாடு பிறகு ரஷ்யாவின் செல்ல பிள்ளையாக இருந்து வந்தது. வளர்ந்த கடா மார்பில் பாய்ந்த கதையாக தற்போது ரஷ்யா மீதே வன்மத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது அஜர்பைஜான். இதனால் இரு நாடுகளின் எல்லையில் போர் பதற்றத்திற்கு சமமான பரபரப்பு நிலவி வருகிறது. பாரம்பரியமாகவே மத்திய ஆசியாவில் குறிப்பாக முந்தைய சோவியத் நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நாடு ரஷ்யா. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கிய நிலையில் ரஷ்யாவால் மத்திய ஆசிய அரசியலில் கவனம் செலுத்த முடியவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு உள்ளே மூக்கை நுழைத்துள்ளது துருக்கி. துருக்கி மத்திய ஆசியாவில் உள்ள இஸ்லாமிய நாடுகளை தனது வலையில் வீழ்த்த முயற்சி செய்து வருகிறது. அதில் அஜர்பைஜானும் ஒன்று. துருக்கியிடம் ஆயுதங்களை வாங்கி தனது ராணுவத்தை வலிமைப்படுத்திக் கொண்ட அஜர்பைஜான் ஆர்மீனியா மீது படையெடுத்தது. ஆர்மீனியா பாரம்பரியமாக ரஷ்யாவின் நட்பு நாடு. ஆனால் உக்ரைன் போரில் ஈடுபட்டிருந்த ரஷ்யாவால் ஆர்மீனியாவுக்கு உதவ முடியவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு ஆர்மீனியாவின் பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டது அஜர்பைஜான். தொடர்ந்து துருக்கியின் உதவியுடன் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து குறைக்க முயன்று வருகிறது அஜர்பைஜான். சமீபத்தில் உக்ரைனை தாக்குவதாக நினைத்து அஜர்பைஜானின் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா. ஆத்திரமடைந்த அஜர்பைஜான் இதையே ரஷ்யாவிற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டது. அஜர்பைஜானில் உள்ள ரஷ்யர்களை போதை கும்பல்கள் என்று முத்திரை குத்தி கைது செய்து வருகிறது அந்நாட்டு அரசு. மேலும் அங்கு செயல்பட்டு வந்த ரஷ்ய ஊடகமான ஸ்புட்னிக்கின் ஆசிரியரை உளவாளி என்று முத்திரை குத்தி கைது செய்ததோடு ரஷ்ய பள்ளிகளையும் மூடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவகாரம் இதோடு நிற்கவில்லை. சூரல் கஞ்சலி என்ற அஜர்பைஜான் எம்பி ரஷ்யா இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசு என்று பேட்டி கொடுத்தது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ரஷ்யாவின் முக்கிய கூட்டாளியான ஈரான் இஸ்ரேல் தாக்குதலில் நிலைகுலைந்து இருப்பதால் அவர்களும் அஜர்பைஜானை அடக்க முடியாமல் ஒதுங்கியே உள்ளனர். இதனால் நாளுக்கு நாள் ரஷ்ய அஜர்பைஜான் எல்லையில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இப்போது ரஷ்யாவிற்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இந்தியாதான். காரணம், ஏற்கனவே துருக்கியை ரவுண்டு கட்டும் நடவடிக்கைகளில் இந்தியா மும்முரம் காட்டி வருகிறது. மேலும் ரஷ்யாவால் கைவிடப்பட்ட ஆர்மேனியாவிற்கு இந்தியாதான் ஆயுதங்களை கொடுத்து உதவியுள்ளது. இதனால் துருக்கி அஜர்பைஜானின் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியாவோடு மேலும் ராணுவ உறவுகளை வலுப்படுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.